வணக்கம். இது வசந்தன் டிவியின் இரவு நேர பிரதான செய்திகள். உங்களோடு இணைந்திருக்கும் நாம் ஜெயரஞ்சன் யோகராஜ், கிறிஸ்டினா செல்வராஜ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். மூன்று நாள் பயணத்தடை நாளையுடன் முடிவு. அத்தியாவசிய கடமைகளுக்காக 5 விசேட ரயில் சேவைகள். பஸ் போக்குவரத்து மாகாண மட்டத்தில். சட்டமா அதிபரின் குற்றச்சாட்டு தொடர்பில் சிஐடியிடம் அறிக்கை கோரினார் அமைச்சர் சரத். டவுட் டே சூறாவளியின் தாக்கம் தணிந்தது, பாதிக்கப்பட்டோருக்கு தொடர்ச்சியாக நிவாரணங்கள். எந்தவித அனர்த்த நிலைமையின் போதும் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் அதிகரிக்கப்பட மாட்டாது, அமைச்சர் பந்துல உறுதி. ஹமாஸ் அரசியல் பிரிவு தலைவரின் வீட்டின் மீது இஸ்ரேல் குண்டு தாக்குதல். நாங்கள் முதலில் பேச இருப்பது கிறிஸ்டினா, இந்த பயணத்தடை பற்றியது. பயணத்தடை மக்களுக்கு தெரியும் வெற்றி அளித்திருக்கிறது. எனவே பயணத்தடை நாளைய தினம் காலை 4 மணிக்கு நீக்கப்பட்டாலும் சில விதிமுறைகள் தொடர்ந்தும் அமலில் இருக்கும். அது தொடர்பான செய்தியைத்தான் முதலில் நாங்கள் தருகிறோம். நாளை அதிகாலை 4 மணிக்கு பயணத்தடை நீக்கப்பட்டாலும் மே மாதம் 31ஆம் தேதி வரை நாளாந்தம் இரவு 11 மணியிலிருந்து அதிகாலை 4 மணி வரை பயணத்தடை அமலில் இருக்கும். அத்தோடு பயணத்தடை நீக்கப்பட்டாலும் கடமைகளுக்காகவன்றி ஏனைய தேவைகளுக்காக தேசிய அடையாள அட்டையின் இறுதி இலக்கத்திற்கு அமையவே வீடுகளிலிருந்து வெளியேற முடியும் என போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் மாதிபருமான அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். இதற்கமைய தேசிய அடையாள அட்டையின் கடைசி இலக்கமாக 1357 மற்றும் 9 கொண்டவர்களுக்கு மாத்திரம் நாளைய தினம் வீடுகளிலிருந்து வெளியே செல்ல அனுமதி வழங்கப்படும். நாளை அதிகாலை 4 மணி முதல் இரவு 11 மணி வரை தேசிய அடையாள அட்டையின் கடைசி இலக்கத்தை, அதாவது ஒற்றை அல்லது இரட்டை இலக்கத்தை அடிப்படையாக கொண்டு வெளியே செல்ல அனுமதி வழங்கப்படும். பயணத்தடை அமுலில் இல்லாத சந்தர்ப்பங்களில் இந்த நடைமுறை அமுலில் இருக்கும். தேசிய அடையாள அட்டையின் கடைசி இலக்கம் அத்தினத்துக்கு உரியதாக இருப்பினும் நபர் ஒருவர் தனக்கு அத்தியாவசிய தேவை இருப்பின் மட்டுமே அதனை பயன்படுத்தி வெளியே செல்ல வேண்டும். உங்களது வீடுகளிலிருந்து அருகில் உள்ள மருந்தகங்களுக்கோ கடை தொகுதிகளுக்கோ பல்பொருள் அங்காடிகளுக்கோ மட்டுமே செல்ல அனுமதி வழங்கப்படும். அவ்வாறு இல்லாமல் வேறு பகுதிகளுக்கு செல்ல முயற்சித்தால் அது குற்றமாகும். தேசிய அடையாள அட்டை இல்லை என உறுதிப்படுத்தும் ஆவணத்தை கொண்டுள்ள நபர்களுக்கு அவர்களது சாரதி அனுமதி பத்திரத்தை அடிப்படையாக வைத்து வெளியே செல்வதற்கான அனுமதியை பெற்றுக் கொள்ள முடியும். ඔහුට එය නැති ඩ්‍රයිවිං ලයිසන් එක එහෙමත් නැත්නම් රිය බලපත්‍රය එහෙමත් නැත්නම් ගමන් බලපත්‍රය භාවිතා කරන්න පුළුවන් ශ්‍රී ලාංකිකයින්ට. அடுத்து வரும் 3 வாரங்களுக்குள் பொறுப்புடன் பயணத்தடை விதிக்கப்பட்டுள்ள காலப்பகுதியில் இருந்து கொரோனாவை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இலங்கை வைத்திய சங்கம் தெரிவிக்கிறது. பயண கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளதன் காரணமாக நாம் வீடுகளிலேயே இருப்பதனால் எமக்கு இந்த நோய் பரவலை கட்டுப்படுத்த முடியும். அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் வெளியே செல்லுங்கள். 60 வயதிற்கும் மேற்பட்டவர்கள் வெளியே செல்லாமல் வீடுகளில் இருக்க வேண்டும். நாம் ஒன்றுபட்டு சமூக பொறுப்புடன் இந்த தொற்று பரவலை கட்டுப்படுத்த எமது முழு அளவிலான பங்களிப்பையும் வழங்கினால் எதிர்வரும் 3 வாரங்களில் இந்த தொற்று பரவலில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். பயணத்தடைகளை மீறுவோரை கைது செய்யும் நடவடிக்கைகள் தொடர்ந்தும் இடம்பெறுகின்றன. பயணத்தடை உரிய முறையில் அமலாகுவதனால் சகல நகரங்களும் வெறிச்சோடி காணப்பட்டதை அவதானிக்க முடிந்தது. அத்துடன் பயணத்தடையை மீறுவோர் தொடர்பாக கண்டறிய கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் ராணுவ துரித மோட்டார் சைக்கிள் குழு ரோந்து நடவடிக்கைகளிலும் வீதி தடைகளை ஏற்படுத்தியும் சோதனை மேற்கொள்கிறது. ராணுவ தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வாவின் ஆலோசனைக்கு அமையவே இந்நடவடிக்கை இடம்பெறுகின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் பயணத்தடை நாளை நீக்கப்படுவதால் பொதுமக்கள் ஒன்று கூடும் இடங்களில் மக்களை கொரோனா வைரஸிலிருந்து பாதுகாக்கும் நோக்கில் தொற்று நீக்க நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. பொதுமக்கள் கூடுதலாக பயணிக்கும் வீதிகளுக்கு தொற்று நீக்கி விசிறும் நடவடிக்கை இன்று மேற்கொள்ளப்பட்டது. நாட்டில் பயணத்தடை அமுலில் உள்ள நிலையில் ஓட்டமாவடி சுகாதார மருத்துவ அதிகார பிரிவில் கொரோனா சட்டங்களை மீறி பயணம் செய்த 118 பேருக்கு எழுமாறாக ஆன்டிஜென் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதில் 15 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் MHM தாரிக் தெரிவித்தார். வவுனியாவில் கொரோனா தொற்று தீவிரமடைந்து வரும் நிலையில் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் ராணுவத்தினரால் தொற்று நீக்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டன. வவுனியா நகரில் மக்கள் அதிகமாக சென்று வரும் இடங்களை மையப்படுத்தி இது முன்னெடுக்கப்பட்டது.
தனிமைப்படுத்தல் மற்றும் பயண கட்டுப்பாட்டு சட்டங்களை மீறி ராஜகிரி விடுதியொன்றில் விருந்துபசாரம் நடத்திய 2 பெண்கள் உட்பட 7 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். பல்வேறு குற்றங்களுடன் தொடர்புபட்ட 2 பிடிவிராந்துகள் பிறப்பிக்கப்பட்ட நபர் ஒருவரும் இதில் அடங்குகின்றார். சந்தேக நபர்களிடமிருந்து 5 கிராம் ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டது. இதே நேரம் பயண கட்டுப்பாட்டு சட்டங்களை மீறி சூதாட்டத்தில் ஈடுபட்ட வெள்ளம்பிட்டி பகுதியைச் சேர்ந்த நபர்கள் பொது சுகாதார பரிசோதகர்களை கண்டு தப்பியோடும் விதத்தை அவதானிக்க முடிந்தது. பயண கட்டுப்பாடு விதிப்பதற்கு முன்னர் ரயில் சேவைகள் இடம்பெற்றதை போன்று நாளைய தினமும் ரயில் சேவைகளை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களத்தின் பிரதி பொது முகாமையாளர் காமினி செனவிரத்ன தெரிவித்துள்ளார். இதே நேரம் மாகாணங்களுக்கு இடையில் பயணத்தடை தொடர்ச்சியாக அமுல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இலங்கை போக்குவரத்து சபை பஸ் சேவைகள் குறைந்த மட்டத்திலேயே முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் கிங்ஸ்லி ரணவக்க தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்று பரவல் மேலும் தீவிரமடைந்துள்ள நிலையில் இன்றைய தினம் இதுவரை 1732 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதே நேரம் நேற்றைய தினம் 2386 தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். கண்டி மாவட்டத்தில் இருந்தே அதிகூடிய தொற்றாளர்கள் நேற்றைய தினம் இனம் காணப்பட்டுள்ளனர். அத்துடன் கொரோனா தொற்றுக்கு இலக்காகிய 20 பேர் உயிரிழந்ததை அடுத்து மொத்த மரண எண்ணிக்கை 941 அதிகரித்துள்ளது. நேற்று இனம் காணப்பட்ட 2386 தொற்றாளர்களில் கூடுதலானோர் கண்டி மாவட்டத்திலிருந்தே இனம் காணப்பட்டுள்ளனர். அவ்வெண்ணிக்கை 338. களுத்துறையிலிருந்து 321 பேரும், நுவரெலியா மாவட்டத்திலிருந்து 288 பேரும், கொழும்பிலிருந்து 227 பேரும், கம்பஹாவிலிருந்து 184 பேரும், குருநாகலிலிருந்து 181 பேரும் இனம் காணப்பட்டுள்ளனர். கோவிட் தொற்றிய 20 பேர் நேற்று உயிரிழந்ததை அடுத்து மரண எண்ணிக்கை 941 அதிகரித்துள்ளது. நேற்றைய தினம் உயிரிழந்தவர்களில் 9 பெண்கள் அடங்குகின்றனர். இதற்கமைய இதுவரை நாட்டின் மொத்த கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 1,42,203 ஆகும். 22,940 பேர் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பூரண குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 1,18,322 ஆகும். கோவிட் தொற்றினால் உயிரிழந்த 4வது கர்ப்பிணி தாயின் மரணம் நேற்று பதிவானது. இவ்வுலகை காணாத நிலையில் 8 மாத குழந்தையும் இதன்போது உயிரிழந்தது. திஸ்ஸ மகாராம பிரதேசத்தைச் சேர்ந்த 35 வயதுடைய இத்தாய் நெவில் பெர்னாண்டோ வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார். அவரது 2வது பிள்ளைக்கும் மேலும் 7 உறவினர்களுக்கும் கோவிட் தொற்று ஏற்பட்டுள்ளது. அவர் அண்மையில் தனது உறவினர்கள் 12 பேருடன் மகரகம பகுதி வீடொன்றில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த வைபவத்தில் கலந்து கொண்டார். அந்த நிகழ்வினை தொடர்ந்து குறித்த மகரகம வீட்டிலிருந்த 17 பேர் கொரோனா தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டனர். குறித்த தாயின் கணவரும் கொரோனா தொற்றுக்குள்ளாகி தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றார். இதேவேளை அதிக எடையுடைய கர்ப்பிணி தாய்மாருக்கு கொரோனா வைரஸ் தொற்றின் பல்வேறு அறிகுறிகளும் ஏற்படலாம் என மகப்பீட்டு நிபுணர் பேராசிரியர் ஹேமந்த சேனாநாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார். முகக்கவசங்களை அணிவதன் மூலம் அதன் பயன்களை பெற்றுக்கொள்ள வேண்டியதாயின் முகக்கவசங்களை தொடுவதிலிருந்து தவிர்த்து கொள்வது இன்றியமையாதது என வைத்திய நிபுணர் சன்னடி சில்வா தெரிவித்துள்ளார். இதேவேளை நோர்வுட் தனியார் ஆடை தொழிற்சாலையின் மேலும் 19 ஊழியர்களுக்கு கொரோனா தொற்றியுள்ளது. 280 பேரிடம் மேற்கொள்ளப்பட்ட ரேபிட் ஆன்டிஜென் பரிசோதனையின் மூலம் இவர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். நோர்வுட் பிரதேச சபையின் தலைவருக்கும் கோவிட் தொற்றியுள்ளது. இவருடன் தொடர்பை பேணியவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டதாக பொகவந்தலாவ பொது பரிசோதகர் கதிரவேல் ஜே கணேஷ் தெரிவித்துள்ளார். கஹவத்த அம்பலான்வத்த பிரதேசத்தில் வீடொன்றில் உயிரிழந்த நபருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து 12 வீடுகள் தனிமைப்படுத்தப்பட்டன. நரம்பியல் நோய் காரணமாக சிகிச்சை பெற்று வந்த 75 வயதுடைய நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். கித்துல்கல ஹெல்லம்பர பகுதியில் தான நிகழ்வில் கலந்து கொண்ட 13 பேர் கோவிட் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கோவிட் தொற்றாளர் ஒருவர் இந்த தான நிகழ்வில் கலந்து கொண்டிருந்ததாக பின்னர் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. ரத்னபுரி அங்கமன கிராம சேவகர் பிரிவில் திருமண நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட 146 பேர் PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். அதில் 38 பேர் கொரோனா தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் தற்போது அப்பகுதி தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. கிறிஸ்டினா, நாங்கள் இந்த கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவதற்கு தடுப்பூசி செயல் திட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து வருகிறோம், அரசாங்கம் முன்னெடுத்து வருகிறது. இது பற்றி பேசுவதாக இருந்தால் உலகிலே கிட்டத்தட்ட 210 நாடுகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அதிலே 110 நாடுகளுக்கும் அதிகமான நாடுகளுக்கு எந்த ஒரு வகையான தடுப்பூசியும் கிடைக்கப்பெறவில்லை. ஆனால் இலங்கை
அதிர்ஷ்டசாலி என்றே சொல்ல வேண்டும். அந்த இடத்திலே வரப்பிரசாதம் கிடைத்திருக்கிறது. 3 வகையான தடுப்பூசிகள் இலங்கையிலே பாவனையில் இருந்திருக்கின்றன, இப்போதும் இருக்கின்றன. அஸ்ட்ராசெனேகா, சைனோஃபார்ம் மற்றும் ஸ்புட்னிக் வி. எனவே இந்த தடுப்பூசிகள் மூலம் இலங்கையிலே இந்த கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவதற்கு இலங்கை வாழ் மக்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைத்தமை ஒரு அதிர்ஷ்டமாகும். அது தொடர்பான செய்தியை தான் முதலில் தருகிறோம். 12 லட்சத்துக்கும் கூடுதலானோருக்கு இதுவரை கொரோனா தடுப்பூசி வழங்கப்பட்டிருக்கிறது. தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கைகள் இன்றைய தினமும் இடம்பெறுவதுடன் தடுப்பூசியை பெற்றுக்கொள்வதற்காக பெருந்திரளான மக்கள் ஆர்வத்துடன் வருகை தந்தனர். இதே நேரம் கொரோனா நோய் அறிகுறிகள் இல்லாதவர்கள் தடுப்பூசியை பெற்றுக்கொள்வதில் எவ்வித பயனும் இல்லை என விசேட வைத்திய நிபுணர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார். கோவிட் தொற்றிய ஒருவர் தடுப்பூசி எடுத்துக்கொண்டால் அதிலிருந்து விடுபடலாம் என எண்ணுவது தவறாகும். தொற்றாளர் ஒருவர் தடுப்பூசியை பெற்றுக்கொள்வதால் அவருக்கு எந்த ஒரு பயனும் கிட்டப்போவதில்லை. நோய் அறிகுறிகள் உள்ள ஒருவர் தடுப்பூசி பெற்றுக்கொண்டால் நோயிலிருந்து பாதுகாப்பு பெறலாம் என அவர் எண்ணினால் அதுவும் தவறு. அவ்வாறு நடப்பதற்கு வாய்ப்பில்லை. இதே நேரம் பகா சங்கத்தினருக்கு கோவிட் தடுப்பூசியை வழங்குமாறு அஸ்கிரிய விகாரையின் பிரதம பதிவாளர் சங்கைக்குரிய கலாநிதி மெதகம தம்மானந்த தேரர் அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கிருளப்பனை நாராயண்பேட்ட பாமன்கடை கிழக்கு திம்பிரிகசாய கிராம சேவகர் பிரிவுகளைச் சேர்ந்த மக்களுக்கு கிருளப்பனையில் தடுப்பூசி ஏற்றப்பட்டது. 1600க்கும் மேற்பட்டவர்களுக்கு இவ்வாறு தடுப்பூசி ஏற்றப்பட்டதாக கொழும்பு மாநகர சபையின் மருத்துவர் தினுக்க குருகே தெரிவித்தார். கம்பஹா ஜாயல பிரதேச செயலாளர் பிரிவில் 600க்கும் மேற்பட்டோருக்கு தடுப்பூசி வழங்கும் பணிகள் இடம்பெற்றன. பாதுக்கு அருக்வத்து ஸ்ரீ மகாவிகாரையில் தடுப்பூசிகள் வழங்கப்படுகின்றன. அருக்வத்து மற்றும் கனேகுட கிராம சேவகர் பிரிவுகளைச் சேர்ந்தவர்களுக்கு தடுப்பூசிகள் வழங்கப்பட்டன. கனேமுல்ல கலகிட்டியாவு மத்திய மகா வித்தியாலயத்திலும் ராணுவத்தின் பங்கேற்றலுடன் தடுப்பூசிகள் வழங்கப்பட்டன. ஹங்வல்ல கொஸ்கம மற்றும் கடுகுட கிராம சேவகர் பிரிவுகளைச் சேர்ந்தவர்களுக்கு கொஸ்கம சுமேத வித்தியாலயத்தில் தடுப்பூசிகள் வழங்கப்பட்டன. 2 நாட்களாக 2200 பேருக்கு தடுப்பூசிகள் வழங்கப்பட்டதாக ஹங்வல்ல சுகாதார வைத்திய உத்தியோகஸ்தர் அலுவலகம் தெரிவிக்கின்றது. களுத்துறை வஸ்கடுவ தெற்கு 719A கிராம சேவகர் பிரிவு மக்களுக்கும் வஸ்கடுவ ஸ்ரீ சுபூதி விகாரியில் தடுப்பூசிகள் வழங்கப்பட்டன. மக்கள் ஆர்வத்துடன் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள வருகை தந்தனர். களுத்துறை போம்புவலையைச் சேர்ந்த மக்களுக்கும் போம்புவல பிணி ஆய்வு நிலையத்தில் வைத்து தடுப்பூசிகள் வழங்கப்பட்டன. 1000க்கும் கூடுதலானோர் இதன்போது தடுப்பூசிகளை பெற்றுக் கொண்டனர். குருநாகல் மாவட்ட சுகாதார பணிப்பாளர் அலுவலகம், வடமேல் மாகாண சுகாதார பணிப்பாளர் அலுவலகம் மற்றும் குருநாகல் வைத்தியசாலை ஊழியர்களுக்கும் தடுப்பூசிகள் வழங்கப்பட்டன. கோவிட் தொற்றாளர்கள் கூடிய அளவில் இனங்காணப்பட்டுள்ள மகர பிரதேச செயலக பிரிவில் உள்ள மக்களுக்கென கிரில்லவல ஸ்ரீ புஷ்பராம விகாரையில் தடுப்பூசிகள் வழங்கப்பட்டன. மகர பிரதேச சபையின் பங்களிப்புடன் இடம்பெற்ற இவ்வேலை திட்டத்தில் 1000க்கும் கூடுதலானோர் தடுப்பூசிகளை பெற்றுக் கொண்டனர். காங்கேசன் துறையில் இருந்து மன்னார் ஊடாக புத்தளம் வரையான கடற்பரப்பில் கடற்றொழில் நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. டவுட்டி சூறாவளி நிலை காணப்படுவதனால் தொடர்ந்தும் மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் மேலும் அறிவித்துள்ளது. மேற்கு சப்ரகமுவ தெற்கு மத்திய மாகாணங்களில் எந்த சந்தர்ப்பத்திலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடிய வாய்ப்புள்ளது. வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் மழை பெய்யக்கூடிய வாய்ப்புள்ளது. மாலை வேளை அல்லது இரவு வேளைகளில் ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யும். சப்ரகமுவ மாகாணம், களுத்துறை, கண்டி மற்றும் நுவரெலியா, காலி, மாத்தறை ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களில் பலத்தை மழை பெய்யக்கூடும். 30 தொடக்கம் 40 மில்லிமீட்டர் வரை மழை வீழ்ச்சி பதிவாகலாம். தென்கிழக்கு அரபிக்கடலில் ஆழ்கடல் மீனவர்களுக்கு தொடர்ந்தும் அச்சுறுத்தல் உள்ளது. காங்கேசன் துறையிலிருந்து மன்னார் முதல் புத்தளம் வரையிலான கடல் பகுதியில் ஆழமான மற்றும் ஆழமற்ற பகுதிகளில் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடுவது அபாயம் மிகுந்ததாகும். அடைமழையை தொடர்ந்து ஜின்கங்கையின் நீர்மட்டம் அதிகரித்ததை அடுத்து பல பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. உடுகம, பத்தேகம, தொடங்குட வீதிகள் தொடர்ந்தும் நீரில் மூழ்கியுள்ளன. கலனிகங்கையின் நீர்மட்டமும் அதிகரித்ததை அடுத்து ஹங்மெல்ல, ஜயவீரகுட மற்றும் சீவலிவத்த பகுதிகளில் சுமார் 94 வீடுகள் நீரில் மூழ்கியுள்ளன. இடம்பெயர்ந்த மக்கள் ஹங்மெல்ல மாயாதுர்ன வித்தியாலயத்தில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளதுடன் சமைத்த உணவுகள் வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அத்தனங்கல் ஓய மற்றும் உருவல் ஓய ஆகியவற்றின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதனால் கம்பஹா நகரை அண்மித்துள்ள பல பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. பஹலகம, கிரிந்திவிட்ட, அக்கரவிட்ட, ஒரு தொட்ட ஆகிய பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளதுடன் அந்த மக்களுக்கு தேவையான வசதிகளை பெற்றுக் கொடுக்க பாதுகாப்பு தரப்பினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். மாத்தறை மாவட்டத்தில் பெய்து வரும் பலத்த மழையை அடுத்து அக்குரச நகரின் பல பகுதிகளும் நீரில் மூழ்கியுள்ளன. நேற்று அந்த பகுதியில் 2 அடி உயரத்துக்கு நீர் காணப்பட்டதாகவும் இன்று 10 அடியாக நீர்மட்டம் அதிகரித்துள்ளதாகவும் எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். அக்குரச, மலிதுவ, இம்புல்கொட, பரதுவ, கத்துவ, அத்துரெலிய,
உள்ளிட்ட பல கிராமங்கள் தொடர்ந்தும் நீரில் மூழ்கியுள்ளன. பல வீதிகளும் நீரில் மூழ்கியுள்ளதால் போக்குவரத்தும் தடைப்பட்டுள்ளது. கம்பா நகருக்கு அருகாமையில் உள்ள பல பகுதிகள் தொடர்ந்தும் நீரில் மூழ்கியுள்ளன. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உலர் உணவுகள் கம்பஹான் மாநகர சபையினால் வழங்கப்பட்டுள்ளன. மக்கள் எதிர்கொண்டுள்ள பிரச்சினைகளை கண்டறிவுக்காக ராஜாங்க அமைச்சர் நாலக கொடஹேவ அந்த பகுதிக்கு விஜயம் செய்தார். அல்பிட்டிய பிட்டிகல ஊடாக மாப்புலகம பிரதான வீதியில் போதிவல விகாரைக்கு அருகில் உள்ள கிம்புலாவல பாலம் வெள்ள நிலையினால் அழிவடைந்துள்ளது. பாலம் உடைந்ததனால் மக்கள் பெரும் இன்னல்களுக்கு உட்பட்ட நிலையில் அவ்விடத்தில் நிரந்தர இரும்பு பாலம் ஒன்றை நிர்மாணிப்பதற்கு வீதி அபிவிருத்தி அதிகார சபை நடவடிக்கை எடுத்தது. நாளை நண்பகல் அளவில் போக்குவரத்துக்கு உரிய வகையில் இந்த பாலம் நிர்மாணிக்கப்படும் என அதிகார சபை தெரிவித்துள்ளது. சிலாபம் மகாவெவ தோடுவாவ பகுதியில் கடல் சீற்றத்தினால் கரையோர பகுதியில் கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளது. வீடுகள் உடைந்து செல்லும் அபாயமும் ஏற்பட்டுள்ளதாக அந்த பகுதி வாழ் மக்கள் தெரிவிக்கின்றனர். கரையோரத்தில் மணல் மூடைகள் அடுக்கப்பட்டு கடல் அரிப்பை தடுக்கும் பணிகளை மீனவர்கள் மேற்கொண்டுள்ளனர். ராஜாங்க அமைச்சர் அருந்திக்கு பெர்னாண்டோ வருகை தந்ததை அடுத்து அங்கு அமைதியற்ற நிலை ஏற்பட்டது. இந்த பிரச்சினைக்கு துரித தீர்வு பெற்றுத் தருமாறு அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களை மீட்டெடுப்பதற்கும் அவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கும் 15 குழுக்களை கடற்படை ஈடுபடுத்தியுள்ளது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்களை வழங்கும் பணிகளை கடற்படை இன்றைய தினமும் தொடர்ச்சியாக மேற்கொண்டதை அவதானிக்க முடிந்தது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சந்தேக நபர்களுக்கு எதிரான விசாரணை அறிக்கைகள் இதுவரை முழுமை பெறவில்லை என சுமத்தப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் அமைச்சர் சரத் வீரசேகர குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் அறிக்கை கோரியுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணைகள் இதுவரை முழுமை பெறாததால் தனது பதவி காலத்தினுள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களின் சந்தேக நபர்கள் மற்றும் தாக்குதல் நடத்தியவர்களுக்கு எதிராக தன்னால் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய முடிந்துள்ளதாக சட்டமா அதிபர் தபுலடி லிவேரா நேற்று அறிவித்தார். 130 பக்கங்கள் கொண்ட அறிக்கையொன்றை போலீஸ் மாதிபருக்கு அனுப்பியுள்ள அவர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புபட்டு கைது செய்யப்பட்டுள்ள ஏ பிரிவு சந்தேக நபர்கள் 42 பேரின் சாட்சியங்களை எழுத்து மூலம் உறுதிப்படுத்துமாறும் மேலும் 5 சந்தேக நபர்கள் தொடர்பிலான விசாரணைகள் இன்னும் முழுமை பெறாத நிலையில் உள்ளதாகவும் குறிப்பிட்டார். இது தொடர்பில் அமைச்சர் சரத் வீரசேகர இவ்வாறு கருத்து வெளியிட்டார். நீதிபதிතුமா කියලා තියෙනවා මේ සමහර சாட்சி ප්‍රමාණවත් නැහැ කියලා. ඒ සම්බන්ධයෙන් මම சில சாட்சிகள் போதுமானவை அல்லவென சட்டம் அதிபர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். அது தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் அறிக்கை கோரியுள்ளேன். 32 பேருக்கு எதிராக குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்வதற்கு சில மாதங்களுக்கு முன்னர் 8 ஆவணக்கோவைகள் என்னிடம் கையளிக்கப்பட்டன. அவற்றை தயாரிப்பதில் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் சட்டமா அதிபர் அலுவலக அதிகாரிகளுடன் தொடர்ந்து செயற்பட்டனர். சட்டமா அதிபர் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் அவர் எந்த சாட்சி பற்றி கூறுகின்றார் என்பது தொடர்பாகவே நான் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் அறிக்கை கோரியுள்ளேன். ஈஸ்டர் தாக்குதலுடன் தொடர்புடையவர்களை மிக விரைவாக சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கே நாம் எதிர்பார்க்கின்றோம். போலீஸ் தரப்பில் செய்ய வேண்டிய பெரும்பாலான பணிகளை நாம் செய்து முடித்துள்ளோம். அதில் குறைபாடுகள் இருப்பதாகத்தான் சட்டமா அதிபர் கூறியுள்ளார். அது தொடர்பிலேயே நான் அறிக்கை கோரியுள்ளேன். நீதிபதிතුමා පවසන්නේ ඒක තමයි මොකක්ද කියලා මම දැන් අහලා තියෙන්නේ. அத்தியாவசிய பொருட்களுக்கு எந்தவித பற்றாக்குறையும் இல்லை என்றும் விலைகள் அதிகரிக்கப்படாது என்றும் அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன தெரிவித்தார். இன்று முற்பகல் முதல் மொத்த வர்த்தகத்திற்கென புறக்கோட்டையில் வர்த்தக நிலையங்கள் திறக்கப்பட்டதுடன் அங்கு மேற்கொண்ட கண்காணிப்பு விஜயத்தின் போதே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டார். புறக்கோட்டை 5ஆம் 4ஆம் குறுக்கு தெருக்களில் மொத்த வர்த்தக நடவடிக்கைகளை கண்காணிக்க அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன மற்றும் ராஜாங்க அமைச்சர் லசந்த் அழகியவண்ட ஆகியோர் சென்றிருந்தனர். எவ்வாறாயினும் இன்று காலை மொத்த வர்த்தக நடவடிக்கைகளுக்கென வர்த்தகர்களின் வருகையில் குறைவையும் அவதானிக்க முடிந்தது. அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்வதில் தாமதங்கள் ஏற்பட்டதனால் இவ்வாறு மொத்த வர்த்தகர்களின் வருகையில் குறைவு ஏற்பட்டிருக்கலாம் என வர்த்தக நிலைய உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். இதன்போது கருத்து தெரிவித்த அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன பிரதேச செயலகங்களூடாக அனுமதி பத்திரங்களை பெற்றுக் கொள்ளும் நடவடிக்கை எந்தவித தடையுமின்றி இடம்பெறுவதாக தெரிவித்தார். விசேஷයෙන් අල ලුණු පරිප්පු සීනි கிழங்கு, வெங்காயம், பருப்பு போன்ற அத்தியாவசிய பொருட்களுக்கு எந்தவித தட்டுப்பாடுமின்றி ஒரு மாதத்துக்கு தேவையானவை இங்கு களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ளன. தற்போது நிர்ணயிக்கப்பட்டுள்ள விலை அனைத்து நிலை காரணமாக மாற்றமடையாது. வர்த்தக சங்கங்களுடன் நாம் ஏற்படுத்திக் கொண்ட உடன்பாட்டுக்கு அமைய தற்போதைய விலையை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்ல இருக்கின்றோம். நான் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சின் செயலாளருடன் கலந்துரையாடி நாளைய தினம் வர்த்தக நிலையங்கள் திறக்கப்படுவதால் பிரதேச செயலக அலுவலகங்கள் மற்றும் மாவட்ட செயலகங்கள் ஊடாக அனுமதி பத்திரத்தை விநியோகிக்குமாறு அனைத்து மாவட்ட செயலாளர்களுக்கும் ஆலோசனை வழங்கியுள்ளேன். දිස්ත්‍රික්ක ලේකම් කාර්යාලවලින් බලපත්‍රයක් ලබා ගන්න පුළුවන්. மட்டக்களப்பு கிரான் குளத்தில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பகுதிகளில் வசிக்கும் குடும்பங்களுக்கு அரசாங்கத்தின் நிவாரணப் பொருட்களை ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாழேந்திரன் பகிர்ந்தளித்தார்.
கொரோனா தடுப்பு செயலணியின் அங்கீகாரத்தின்படி முடக்கப்பட்ட பகுதிகளில் வசிக்கும் குடும்பங்களுக்கு நிவாரண உதவி வழங்கும் திட்டம் துரிதமாக இடம்பெற்று வருகின்றது. ஆரியம்பதி பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள கிரான்குளம், மத்தி மற்றும் கிரான்குளம் கிராம சேவகர் பிரிவில் வசிக்கும் குடும்பங்களுக்கு ராஜாங்க அமைச்சர் நேரில் சென்று பொருட்களை கையளித்தார். கோவிட்டினுடைய முதலாம் இரண்டாம் அலைகள் வந்தபோது உங்களுக்கு தெரியும், நாட்டிலே மேன்மிகு ஜனாதிபதி மற்றும் அரசாங்கம் மிக கவனமாக அதை கையாண்டு அதிலிருந்து நாங்கள் மீண்டெழக்கூடிய இருந்தது. இப்பொழுது ஏற்பட்டிருப்பது கோவிட் மூன்றாவது அலை. இதை யாரும் அலட்சியமாக எடுக்காமல் மிகவும் கரிசனையோடு பொறுப்போடு செயற்பட வேண்டும். அரசாங்கம் எந்த விதத்திலும் எப்பேற்பட்ட உதவிகளை செய்வதற்கும் தயாராக இருக்கிறது. நாங்களும் களத்திலே நிற்கின்றோம். அரசாங்கம் எவ்வளவு முயற்சிகளை எடுத்தாலும் ஒவ்வொரு தனி மனிதர்களும் அரசாங்கத்துக்கு ஒத்துழைத்து இந்த கோவிட்டிலிருந்து மீள்வதற்கு ஒவ்வொருவரும் தங்களால் முடிந்த பங்களிப்பை வழங்க வேண்டும். தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற குடும்பங்கள் இந்த கண்ணுக்கு தெரியாத ஒரு நோய்க்கிருமியோடு நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். இது எப்படி எவ்வாறு எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையில் வரும் என்று யாருமே சொல்ல முடியாது. இருந்தாலும் தனிமைப்படுத்தப்பட்ட குடும்பங்கள் என்று நாங்கள் யாரையுமே அவர்களை தள்ளி பார்க்க முடியாது. நாளை அந்த நிலைமை நமக்கும் ஏற்படலாம். ஆகவே அவர்களை நாங்கள் அன்பா நேசித்து எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் ஒவ்வொருவர் சமூக பொறுப்புணர்வுடன் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வர்களாக இருக்க வேண்டும் என்பதை நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இத்துடன் வசந்தத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. நமது அடுத்த செய்தி அறிக்கையை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.